நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் 2026 என்னென்ன நடக்கும், என்னென்ன யோகங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் ராசியை பார்க்குறோம். இந்த கும்ப ராசியில் ராகு கிரகம் இருக்கிறதுனால நிறையா அஸ்ட்ராலஜிக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து இது வந்து ராகுவோட சொக்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய கேல்குலேஷன் படி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ராகு வந்து அது இருக்கிற அந்த ராசியாதிபதி மேலே தான் அது ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2வது வீட்டில் இருக்கிற சனி கிரகம் ராகுகம் ரெண்டுமே 112 ஆக்சஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகும். இன்னொரு கணக்குப்படி, இன்னொரு கேல்குலேஷன் படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்போ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னமோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது ஷேர்ஸ் ஆயிருக்கலாம், அது பிஸ்னஸ் ஆகிருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. எப்படின்னா, உங்கள் தசா ஸ்கீமில் வந்து உங்களுக்கு தனயோகம் இருக்கிற டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறா, அந்த டைம் பீரியடில் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, அது வந்து நம்ம கைரேகையில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்படி கைரேகையில் வந்து சில பேருக்கு வந்து சில ரேகைகள் இருக்குது, அவர் ஈஸியாக சொல்லலாம். ஆனால் ஜாதகத்தில் கூட ரொம்ப ஈஸியாக சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு சரியான டைம் கிடையாது. இங்கே கூட உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ், மிஸ்டேக் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஞ்சமாதி ஸ்தானத்தில் இருக்கிற குரு கிரகத்தை நாம் பார்த்தா அவருக்கு வந்து குழந்தை யோகம் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவருக்கு புதுசான கோர்ஸ் பண்ணுற சார் என்னான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசான கோர்ஸ் பண்ணுறவருக்கு ரொம்ப நல்ல டைம். எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் எழுத போகிறாரோ அவருக்கு எல்லாமே நல்லது, ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தசமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் ஜாப் தேடுறவருக்கு வந்து ரொம்ப நல்லது. எப்படின்னா, இந்த கிரகங்கள் வந்து 12th ஹவுஸ்லேருந்து மோட்சஸ்தானத்தில், வேயஸ்தானத்தில், ஃபாரின் கண்ட்ரிஸை அது ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இன்னொரு கணக்குப்படி அவருக்கு வெளிநாட்டில் ஜாப் கண்டிப்பாக ஆகும். வெளிநாட்டில் இருந்து யாரை ட்ரை பண்ணுறீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. யார் பிஸ்னஸ் வந்து வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை அனுப்புறது, வெளிநாட்டுன்னா ஃபாரின் லேண்டே கிடையாது, நம்ம தேசத்தில் இருக்கிற வேறு ஸ்டேட் கூட ஆகிருக்கலாம். அங்கே நாம் ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு விவகாரம் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அவருக்கு ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஜாபில் 2 விஷயத்துலுமே எனிதிங் விச் இஸ் ரிலேட்டட் டு த ஃபாரின் கண்ட்ரி டெஃபினெட்லி அவருக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவருக்கு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவருக்கு வந்து நிறைய பேர் வந்து சார் நீங்கள் சாடை சாத்தி பற்றி கேட்பாங்க, பயந்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படின்னா, சாடை சாத்திலே உங்களுக்கு பிரச்சனை வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு மார்கனாக இருக்கணும். அஷ்டக வர்க்கத்தில் அவர் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும். வணக்கம், நன்றி. இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு
ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்ப்போம், பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி, ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது, கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீங்கன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.